ஒரு ரிஃப்ளெக்டர் கொடை இருந்தது. இந்த கொடை பிடிச்சி எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டும்போது அவர் வித்தியாசமாக கொடையை வச்சு நிறைய போஸ் கொடுத்தாரு. அதில் வந்து ஒரு வித்தியாசமான போஸாக இது அமைஞ்சது. இது குங்குமத்தில் கவராக வந்தது. அவர் வந்து ரேசிங் டைம்லேருந்து எங்கள் பெரியம்மா பையனும் அவரும் ஒன்றா ரேசிங் ஓட்டி நிறைய விஷயம் நிறைய நாள் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டிலே இருப்பார். நைட்டெல்லாம் வந்து பழைய ரேஸ் ட்ராக்கோட வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க அவரும் அண்ணனும். அங்கே என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடுவார். ரொம்ப எளிமையாக இருந்தது. அவரோட ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருந்தது, அதெல்லாம் நான் ஓட்டியிருக்கேன். அதுக்கு சாவிலாம் கிடையாது, அது தள்ளாலே ஸ்டார்ட் ஆகிடும். நான் என் லைஃப்பில் வந்து 2 வார் கவர் பண்ணியிருக்கேன். கல்ஃப் வாரோட எண்டு ப்ளஸ் லெபனான் வார் கவர் பண்ணியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் 70 கேமராமேன் மேலே இருந்தாங்க NDTVயில். யாருமே வந்து போக விருப்பம். ஆனால் நான் தைரியமாக போனேன். அதில் ஒரு சினிமாட்டுக்கிட்டே கூட இருக்கும். எங்கள் HOD கூப்பிட்டு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் இங்கேருந்து உயிரோட போய் வரும்போது டப்பாவில் தான் வரணுன்னா என் தள்ள அதே வச்சுருக்கேன். நான் போயிட்டு இந்த சினிமா டைலாக பேசாதியா, அங்கே சண்டை நடக்குதியா உண்மையிலேயே அப்படின்னு. இல்லை சார் நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக தான் கிளம்பி போனேன். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். போட்டோகிராஃபர்ஸ் டிராவல் பகுதியில் இன்னைக்கு நாம சந்திக்கிற புகைப்பட கலைஞர் அருண். வணக்கம் அருண் சார். நம்ம அப்பாவை பற்றி பேசிட்டு இருந்தோம். இப்போ உங்களுடைய புகைப்படங்களுக்கு வருவோம். நீங்களும் பல அரசியல் தேர்வுகள் எடுத்திருக்கீங்க, பல திரைப்பட கலைஞர் எடுத்திருக்கீங்க. புகைப்பட கலைஞராக இருந்த நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு டிவி நியூஸ் சேனல்ஸ் போயிட்டீங்க. புகைப்பட கலைஞராக உங்கள் அனுபவத்தை பற்றி பேசுவோம். ஜெயலலிதா அரெஸ்ட் ஆனப்போ கம்பிகளுக்கு பின்னாடி அவங்க உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு படம், அது நீங்கள் மட்டும் தான் எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அனுபவத்தை பற்றி பேசுவோம். 96 வந்து ஜெயலலிதா அரெஸ்ட்னு கேள்விப்படுறேன். போய்ஸ்கான் போகிறோம், பெரிய கூட்டம் நிற்கிது, ஒரே பயங்கர. அப்படின்னா ஜெயலலிதா அரெஸ்ட்ன்றது அப்போ ஒரு பெரிய விஷயம். அதில் எல்லாமே வந்து ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக வேரியஸ் ஆர்கனைசேஷன்ஸ். நான் ஒருத்தன் தான் ஃப்ரீலான்சர். நானும் இன்னொரு இடத்துக்குலாம் பஸ் நான் தான் பெரிய ஃப்ரீலான்சர். தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே போகிறோம். போகும்போது ஒரு இடத்துல வண்டி நிற்கிது. அப்போது ஜெனிஃபர் ரோல்னு இருந்தாங்க NDTVயில். அவங்க வந்து ஜெயலலிதா ஒன்று இருக்கும். ஸோ அவங்க மைக் போடும்போது அவங்க வந்து அந்த வேன் கம்பி கிட்ட வந்தாங்க. எய்ம்லாம் பண்ணல, அப்படி பார்த்து 2 படம் எடுத்தேன். அதில் ஒரு ஐகானிக் படமாக அந்த படம் மாட்டுச்சு. அது வந்து ஆல் இண்டியா கவர் ஆஃப் இந்தியா டுடே இன் 96 டிசம்பர். அது ஒரு ஐகானிக் பிக்சர். அவங்களோட 25 இயர்ஸ் ஆஃப் இந்தியா டுடேலேயே வந்து அது ஒரு பெஸ்ட்டு கவர்னு அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி போட்டாங்க. அது எனக்கு ஒரு கிடைச்ச ஒரு பெரிய பேர். அந்த இன்சிடென்ட் வந்து ஒரு மறக்க முடியாதுன்னா, நான் ஒருத்தன் தான் ஃப்ரீலான்சர். ஸோ நிறைய பத்திரிகைகளுக்கு இங்கே லோக்கல்லையும் சரி, வெளிநாட்டிலையும் சரி, வெளியூர்லேயும் சரி என்னோடய படங்கள் வந்து யூஸ் ஆச்சு. எனக்கு அது ஒரு பெரிய பேர் வாங்கி கொடுத்த இன்சிடென்ட். நீங்கள் அஜித் வச்சு பல படங்கள் எடுத்திருக்கீங்க. அது இளமை காலத்தில் அவர் வச்சு நீங்கள் எடுத்த படங்கள் வந்து ரொம்ப புகழ்பெற்றது. அந்த ஃபோட்டோ ஷூட்டை பற்றி சொல்லுங்கள். அந்த ஃபோட்டோ ஷூட் வந்து அவர் ஆசைன்னு ஒரு படம் பண்ணுறாரு. படம் முடிச்சுட்டு ஸ்க்ரீன் மேகசினுக்காக அவர் ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் வந்து அஜித் ஃபோன் பண்ணி அவர் சரி ஸ்டுடியோ கூப்பிட்டு வரலான்னு சொல்லி ஸ்டுடியோ கூப்பிட்டு வந்தோம். கூப்பிட்டு வரும்போது தான் வந்து அவருக்கு ஞாபகம் வருது, அவர் எங்கள் அண்ணன், எங்கள் பெரியம்மா பையனோட ஃப்ரெண்டு. நான் அப்போ சின்ன வயசுலேருந்தே அவரை பார்த்துருக்கேன். ஸோ அவர் குலோக்கில், ஓ நீ சிவாவோட தம்பியா அப்படின்னு ஒரு அப்போ தான் ஒரு ஏன்னா நிறைய பழகிருக்கோம் சின்ன வயசில். பட் அவருக்கு ஞாபகம் ரீகலெக்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ரீகலெக்ட் பண்ணி ஒரு ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு டாக்கில் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணேன். யூஸ்வலாக வந்து போஸ்டிங்லாம் வேணாம், வேறு அது டிஃபென்ஸாக எடுக்கலாம் போது சரி வாங்க ஃபஸ்ட்டு விட்டலாம்னு சொல்லி அப்படியே கேஷுவலாக டெவலப் ஆகிட்டே வரும்போது ஒரு ரிஃப்ளெக்டர் கொடை இருந்தது. இந்த கொடை பிடிச்சி எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டும்போது அவர் வித்தியாசமாக கொடையை வச்சு நிறைய போஸ் கொடுத்தாரு. அதில் வந்து ஒரு வித்தியாசமான போஸாக இது அமைஞ்சது. இது குங்குமத்தில் கவராக வந்தது. இந்த கவராக வந்த போது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஃபுல்லாக வந்து அந்த ஃபோட்டோ வந்து போஸ்டராக ஒட்டினாங்க. ஏன்னா குங்குமம் அப்போ ஒரு பெரிய வளர்ந்து வர, அப்போ சின்ன ஒரு இதுக்கப்புறம் ரீவேம் பண்ணாங்க, வளர்ந்து. ஸோ எனி கவர் வந்து மெட்ராஸ் ஃபுல்லாக போஸ்டராக ஓட்டுவாங்க. ஸோ இந்த படம் வந்து மெட்ராஸ் ஃபுல்லாக அந்த டைமில் வந்து குங்குமம் ரேப்பர் அஜித்தோட கவர் ஸ்டோரிக்கு மாதிரி அமைஞ்ச படம் இது. அவரோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கா? பர்சனல்னா அவர் வந்து ரேசிங் டைம்லேருந்து எங்கள் பெரியம்மா பையனும் அவரும் ஒன்றா ரேசிங் ஓட்டி நிறைய விஷயம் நிறைய நாள் வந்து எங்கள் பெரியம்மா வீட்டிலே இருப்பார். நைட்டெல்லாம் வந்து பழைய ரேஸ் ட்ராக்கோட வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க அவரும் அண்ணனும். அங்கே என்ன இருக்கோ அதுதான் சாப்பிடுவார். ரொம்ப எளிமையாக இருந்தது. அவரோட ஒரு எக்ஸ்ப்ளோரர் இருந்தது, அதெல்லாம் நான் ஓட்டியிருக்கேன்.
ஓ. அதுக்கு சாவிலாம் கிடையாது, அது தள்ளினாலே ஸ்டார்ட் ஆகிடும். ஓ. ஸோ அந்த மாதிரிலாம் ஓட்டி அவரோட ரொம்ப பிகினிங் யங் ஸ்டேஜ்லாம் அவரோட இருந்திருக்கும். ப்ளஸ் அவர் நடித்த ஆட் ஃபிலிம்லாம் எங்கள் அண்ணன் நடிச்சிருக்காரு. ஸோ அவர் வளர்ந்து ஒரு இளமையில் அவரோட சில ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பான டேஸில் வந்து அண்ணன் நான் எல்லாம் ஒன்றா பேசியிருக்கோம், பழகிருக்கோம். அந்த மாதிரி நீங்க எடுத்த படங்கள்ல கலைஞருடைய இந்த படம் மிகச்சிறந்த ஒரு படமா இருக்கு. இந்த படத்தை பத்தி உங்க நினைவு சொல்லுங்க சார். நான் 96ல் எலெக்ஷன் கேம்பெயின்லாம் நடக்குது. அப்போது கலைஞரை சுற்றி நிறைய போய் கவரேஜ் எடுக்கிறோம். அவர் சேப்பாக்கில் பேசுகிறாரு, கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாரு, அப்புறம் மீட்டிங் நடக்குது, மூப்பாளரோட சந்திக்கிறது, இந்த மாதிரி நிறைய எடுத்துகிட்டே இருக்கும்போது சேப்பாக்கில் வேட்பாளர் அறிவிக்கிறாரு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு வந்து. ஆனால் நிறைய புகைப்படங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கும்போது எதர்ச்சியாக வந்து அவர் ஏதோ யாரோ பேசுனதுக்கு சிரிச்சு ஒரு மாதிரி ஒரு சிரிப்பு அது அப்படி அந்த மூமெண்ட்டை கேப்சர் பண்ணேன். எனக்கு நான் எடுத்த கலைஞர் படங்கள்லேயே வந்து அவர் இந்த கை வச்சு சிரிக்கிற படம் வந்து எனக்கு ஒரு வித்தியாசமாக தோணுச்சு. ப்ளஸ் வந்து அது வந்து ஒரு இயல்பான சிரிப்பாக, ஒரு பெரிய தலைவரோட ஒரு புன்சிரிப்பான்னு சொல்லலாம், அந்த மாதிரி இருக்கிறது. இந்த மாதிரி நினைக்கும் போது கலைஞர் எவ்வளோ படம் எடுத்திருக்கோம். கோபாலபுரம் அவர் வீட்டுக்கு போயிருக்கேன், படம் எடுத்திருக்கேன் போது ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம். நான் சின்ன வயசாக இருக்கும்போது குமுதத்துக்கு அட்டைப்படம் எடுக்கிறதுக்காக அப்பாவுக்கு ஒரு கால் வந்தது. வைரமுத்தும் கலைஞரும் பேசிக்கிட்ட மாதிரியோ ஒரு கவர் ஸ்டோரி. அப்போது அசிஸ்டண்ட்டில் யாரும் இல்லை, நீ என்ன பண்ணுற வான்னு கூப்பிட்டு போனார். அவர் நிற்க வச்சு ஃப்ளாஷை பிடிச்சி படம் எடுத்து முடித்தோடனே கலைஞர் வந்து பார்த்து யாரியா பையனா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பார்த்தாலே தெரியுது அப்படின்னு கிட்ட கூப்பிட்டாரு. கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா, நான் படிக்கிறேன், நேஷ்னல் ஸ்கூல் கோபாலபுரம் தான், நல்லா படிக்கணும், படிக்க வையா, எதுக்கே அதெல்லாம் அப்படின்னாரு. ஆனால் நான் பிற்காலத்தில் நானே புகைப்படக்காரனாகி அவர் அதே இடத்துக்கு போய் திருப்பி ஷூட் பண்ணுவேன், அவரோட கேம்பெயின்லாம் கவர் பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. அது ஒரு கலைஞர்ன்றது வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லீடர், ஒரு பெரிய டிராவிடியன் லீடர். அவரை வந்து நிறைய விஷயங்கள் நிறைய இன்சிடென்ட் போது அவர் கூட இருந்தது. ப்ளஸ் அவரை ஃபோட்டோகிராஃபரும் சரி, அதுக்கப்புறம் வீடியோகிராஃபரும் அவரை போய் ஷூட் பண்ணாலும் வந்து ஒரு மறக்க முடியாத அனுபவம். அவரோட பேசியிருக்கீங்களா? அதுக்கப்புறம் அந்த சம்பவத்தை பற்றி பேசியிருக்கீங்களா? இல்லை, அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே அமையலை. ப்ளஸ் வந்து எனக்கு பர்சனலாக வந்து அந்த மாதிரி ஒரு வாய்ப்பே கிடைக்கல. இங்கிலாந்து அரசியாக இருந்த குவீன் எலிசபெத்தையும் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சு இல்லையா? அது முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனோட அந்த இன்சிடென்ட் பற்றி குவீன் வந்து இந்தியா வர்றாங்க. அப்போ வந்து இங்கே மெட்ராஸ் சென்னையில் வந்து 2-3 ஃபங்க்ஷனில் அதில் வந்து ஒன்று மருதநாயகமோட பட விழாவில் கலந்துக்கிறாங்க. அடுத்து வந்து கலாக்ஷேத்ரா கலந்துக்கிறாங்க. ஸோ ரொம்ப செக்யூரிட்டி, ஏன்னா பெரிய இளவரசி சென்னை வந்திருக்காங்கன்னு பயங்கர செக்யூரிட்டி. அந்த ரீசன் வந்து எனக்கு 2 இடத்துல வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் மருதநாயகம் ஸ்டுடியோ உள்ளே போக முடியல, ஏன்னா ஃபிலிம் சிட்டியில் நடந்தது. அதில் ஒன்லி ரெஸ்ட்ரிக்டட் பீப்புள். ஸோ கலாக்ஷேத்ராவில் அந்த ஒரு விழா வச்சுருந்தாங்க. அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் வந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் நிற்க வச்சாங்க, ஏன்னா செக்யூரிட்டி ரீசனுக்காக. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இதை அதிசயமாக பார்த்த மாதிரி பார்த்தாங்க. பக்கத்தில் பிரசிடென்ட் இருந்தார். ஸோ அது யூஸ்வலாக வந்து எல்லாருமே அவங்க ஸ்மைல். ஸோ இவங்கள ஒரு ஆச்சரியமாக ஏதோ பார்த்த ஒரு இதை எடுத்த மாதிரி ஒரு படம். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு அப்ரோச், அவ்வளோதான். இசை விமர்சகர் சுப்புடு வந்து இசைக்கருவிகளுக்கு நடுவில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்கீங்க. அது ரொம்ப டிஃப்ரெண்டாக அமைச்சிருக்கு. அவர் எப்படிப்பட்ட கேரக்டர்? அவர் இந்த ஃபோட்டோ எப்படி? சுப்புடு சார் வந்து ஒரு பெரிய மியூசிக் கிரிட்டிக்கு. ப்ளஸ் வந்து அவர் ரொம்ப கோவக்காரன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் ரொம்ப கிரிட்டிசைஸ்ட் பர்சன் சொல்லுவாங்க. ப்ளஸ் ரொம்ப ஏஜ்டு வேறு அவர். ஸோ அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்கிற வாய்ப்பு வந்து டெலிகிராஃப்னு ஒரு பத்திரிக்கையாக கிடச்சிது. அப்போது ஒரு வீட்டுக்கு போனேன். யூஸ்வலாக அவர்கிட்ட சொல்லும்போது, சார் யூஸ்வலாக வந்து போஸிங்லாம் வேணாம் சார் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எடுக்கிறத எடுத்துங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் யூஸ்வலாக அவர் கை வச்சு அவர் இது பண்ணுறது போர்ட்ரைட் மாதிரிலாம் எடுத்தோம். அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமே இல்லை. ஒரு மியூசிக் கிரிட்டிக் ஏதாவது ஒரு பேக்ட்ராப் இருக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபோக்ரவுண்ட் இருக்கணுமேனு சார் மாதிரி பார்த்தா ஒரு ரூம் இருந்தது. அந்த ரூமில் கீபோர்ட்லேருந்து, தபலாலேருந்து, கஞ்சிலேருந்து நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து. ப்ளஸ் என்னென்னா இதெல்லாம் அவர் வாசிப்பாராம், எனக்கு அது தெரியாது. அப்புறம் கேட்டு நான் எல்லாம் வாசிப்பேன் அப்படின்னாரு. சார் இதுக்கு நடுவில் வந்து நீங்கள் உட்காந்து மாதிரியே ஒரு பிளான் பண்ணோம். அவருக்கு வந்து இது ஒரு வித்தியாசமான, ஏன்னா யாருமே இந்த மாதிரி கேட்டதில்லை.
அப்படின்னு சொல்லி ஒரு அதுக்கு அப்ளைஸ் பண்ணார். ஸோ அப்படி எடுத்த புகைப்படம் வந்து ப்ளஸ் வந்து இது ப்ளஸ் அந்த பத்திரிகையிலும் சரி அந்த ஜேர்னலிஸ்ட் சரி அவங்களே எதிர்பார்க்கல இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ கிடைக்கும் அப்படின்னு. ஏன்னா ஒரு மியூசிக் கிரிட்டிக்கை வந்து டிஸ்பிளே பண்ணணும் இல்லை போர்ட்ரே பண்ணணும்னா வேறு எப்படி இதுதான் பெஸ்ட் வே டு போர்ட்ரே அப்படின்னு சொல்லி பாராட்டுக்குரிய படம் அது. வாஜ்பாய் நீங்க ஒரு படம் எடுத்திருக்கீங்க இல்லையா, அவர் 13 நாள் பிரதமர் அந்த காலகட்டத்துல அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டு சென்னை வராரு. இங்கே இப்போ வந்து இப்போ வந்து கிரவுன் பிளாசா அடையார் பார்க் அங்கே தான் ஒரு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடக்குது. ரொம்ப லிமிட்டட் ப்ரெஸ் பீப்புள் தான் அலவுடு. ஸோ அதில் நானும் ஒருத்தர் இருந்தேன், நான் ஃப்ரீலான்ஸராக இருந்தேன் இப்போது. ஸோ அப்போ ஒரு கிடைச்ச அவைலபிள் லைட்டில் அது எப்படின்னா யூஸ்வலாக ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக ஒரு இதாக இருக்கும். அன்னைக்கு இருக்க அவைலபிள் லைட்டில் வந்து வாஜ்பாய் எடுத்தது வந்து ஒரு ஏன்னா ஒரு ஐகானிக் லீடர் ப்ளஸ் மூத்த ஒரு அரசியல்வாதினால வித்தியாசமாக அவரை கேப்சர் பண்ணணும்னு நினச்சும் போது அப்படி அப்படி அவர் கை காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வித்தியாசமான படமாக வந்தது. இப்போ ஒவ்வொரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கும் வந்துட்டு நிறைய பிபிஎஸ் எடுத்தாலும் அவங்க மனசுக்கு நெருக்கமாக சில படங்கள் இருக்கும். ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு வந்து ஒரு சும்மா ஒரு கேண்டிடா இல்லை வந்து ஸ்டில் லைஃப் அப்படின்னு எடுக்கிற போது அப்படியே அப்படியே போகும்போது என்ன கிடைக்குதோ அப்படின்னு நிறைய விஷயங்களுக்கு பார்ப்போம். ஆனால் எல்லாமே ஃபோட்டோகிராஃபாக மாறாது. ஆனால் அன்றைக்கி வந்து ராயப்ட் ஹாஸ்பிட்டல் அப்படியே கிராஸ் பண்ணும்போது ஒரு சின்ன ஒரு பொட்டி கடை, அங்கே வந்து சாப்பிட்ற வேஸ்ட் இலையெல்லாம் கிடக்குது. பின்னாடி ஒரு போஸ்டர் இருந்தது, சீதனம் ஒரு படத்தோட போஸ்டர் இருந்தது. அங்கே ஒருத்தர் சாப்பிட்ருந்தார். ஸோ இன்றைக்கி இவனுக்கு கிடைச்ச பெரிய சீதனம் இதுதான் சொல்லி ஒரு எனக்கு மனசுக்குள்ளே தோணுது. ஒரு டக்குன்னு அப்படி கேண்டிடாக எடுத்தோம். அது வந்து ஒரு இன்னைக்கு வந்து அந்த ஒரு பிச்சைக்காரனுக்கு வந்து கிடைச்ச ஒரு மகப்பெரிய சீசனும் அந்த சாப்பாடு இலைகள் தான், இடையில மிச்சம் தான். ஸோ அது மாதிரி ஒன்று கிடைச்சது. இப்போ நீங்கள் ஃபோட்டோகிராஃபர்ன்னு தாண்டி ஒரு வீடியோ கேமராமேனாக வந்திருக்கீங்க. முக்கியமாக நியூஸ் சேனலில் என்டிடிவியில் வர வாக் த டாக் அந்த இது நடந்துகிட்டே பேட்டிக்கு அந்த ஸ்டைலை நீங்கள் தான் ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லுவாங்க. அது இல்லை, அது நான் ஆரம்பிக்கல. அது வந்து பிரணாய் ராய் சாரோட ஒரு பெரிய இது. நானும் பண்ணியிருக்கேன், இன்னொரு கேமராமேனும் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிற இன்டர்வியூ. இப்போ யூஸ்வலாக வந்து இந்த மாதிரி உட்காந்து பேசுவோம். ஆனால் அங்கே எப்படின்னா வந்து சேகர் குப்தான்னு இந்தியா டுடேவோட பெரிய நியூஸ் எடிட்டர், அவர் வந்து கெஸ்ட்டை கூப்பிட்டு வருவார். அவங்க நடந்துக்கிட்டே பேசுவாங்க. அதுதான் கான்செப்ட். அவங்க அதாவது இன்ட்ரடக்ஷன்லேருந்து எண்டு வரைக்கும் நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கான பேக்ரவுண்ட் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி எப்படின்னா ஸ்டார்ட் டு எண்ட் வந்து வித்தவுட் கட் போகிற ஒரே இன்டர்வியூ. அதுதான் ஒரு 1/2 hour நியூ வரும். அது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம் அப்படின்னா அது நம்ம லொக்கேஷன் சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி சொன்னால் அங்கே அவர் டிசைட் பண்ணுவார், அங்கே தான் ஷூட் பண்ணணும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா வசுந்தராஜ சிந்தியா ஆமீர் ஃபோர்ட்னு சொல்லிட்டு ராஜஸ்தானில் ஒரு பெரிய மாளிகை, அங்கே மேலே ஷீஷ் மேலேருந்து அப்படி நடந்தே வந்து கீழே வரைக்கும் வந்து ஷூட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி கேப்டன் அமரிந்தர் சிங் பஞ்சாபில் அவரோட வீட்டு உள்ளேருந்து அவர் வெளியே வர வரைக்கும் ஷூட் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து சிங்கிள் டேக். நாங்கள் வர்ற பாதையை நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா அதுலேயே அவர் ஃபாலோ பண்ணி வருவார். அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வங்காரி மத்தாயின்னு சொல்லிட்டு ஒரு மரங்கள் அவங்கள வந்து டெல்லியில் வந்து ஒரு பெரிய மரம் நெஞ்ச காடு, அங்கே ஷூட் பண்ணோம். அப்புறம் நரசிம்மராவ், அப்புறம் நிறைய லீடர்ஸ், அப்புறம் நிறைய ஷூட் பண்ணோம். அந்த நரசிம்மராவ் எப்படி இன்டர்வியூஸ் டைமில் அவர் எப்படி அதிகமாக பேசுகிற ஆள் கிடையாது. ஆனால் அவர் அந்த 1/2 மணி நேரம் இன்டர்வியூ வந்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு பேசினார். ரொம்ப நேரம் நடந்தார். அந்த மாதிரி யூஸ்வலாக நடந்ததில்லை. ஏன்னா அவருக்கு அந்த பேச அந்த நிறைய கெஸ்ட்டுக்கு வந்து அந்த ஷோவோட இதுவே அதுதான். ரொம்ப பேச ரொம்ப இம்மென்ஸாக அந்த இதுக்குள்ளே போயிடுவாங்க. அதே மாதிரி அமிர்தியா சென் அந்த மாதிரி இன்டர்வியூ பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய ஆளுமைகள் பெரிய இன்டர்வியூ பண்ண அது அந்த இன்டர்வியூ ஒரு வித்தியாசமான கான்செப்ட். ஒரு பிரணாய் ராயை நம்ம வந்து டிவியில் பார்த்துருக்கோம், நீங்கள் நெருங்கி பழகி இருக்கீங்க. அவருடைய கேரக்டர் எப்படி? அவர் மோதன பாஸ், ஒரு நல்ல மனிதம் மிகுந்த ஆள் தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து அவர் பாஸ் மாதிரியே நடந்துக்க மாட்டார், நடந்தான் வருவார். அதே மாதிரி ஒரு வாட்டி ஒரு அசைன்மெண்ட் போயிட்டு வர்றோம், ஏர்போர்ட்டில் வந்து லைட் எங்கள் எக்யூப்மெண்ட்லாம் எடுக்கும்போது ஒரு கை வந்து எக்யூப்மெண்ட் எடுத்துச்சு. யாருன்னு பார்த்தா பிரணாய் ராய். இது நம்மளுக்கு தானே அப்படின்னு எடுத்தார். இல்லை பரவாயில்ல சார், இது நம்மளுக்கு தானே அப்படின்னு எடுத்தார். ஸோ அவர் எம்ப்ளாயீஸை கூட வந்து ரொம்ப அந்த மாதிரி எம்ப்ளாயீஸ் யாரும் பார்த்துக்க முடியாது, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல கேமராமேன், ஒரு நல்ல வர டெக்னீஷியன்னா அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து அவங்கள உயர்த்தக்கூடிய எண்ணம் படைத்தவர். ப்ளஸ் வந்து ஒரு செய்தி நிறுவனம்னா அன்றைக்கெல்லாம் வந்து
வேர்ல்ட் திஸ் வீக்னு ஒரு ப்ரோக்ராம் வரும் தூரம், அதை நானே வந்து நிறைய டேப் எடுத்துகிட்டு போய் ரெக்கார்ட்லாம் பண்ணியிருக்கேன். அந்த கம்பெனியில் எனக்கு ஒரு வேலை கிடைக்கும், நான் அவர் கூட போய் வேலை செய்வேன்னு நினச்சி கூட பார்த்தில்ல. ப்ளஸ் ஒரு 18 years ஆஃப் ட்ராவல் வித் என்டிடிவின்றது வந்து லைஃப்பில் வந்து ஒரு பெரிய கோல்டன் பீரியடு. பிரணாய் ராய் பற்றி சொன்னோம் அப்படின்னா, அவர் வந்து ஒரு லெஜண்ட் ப்ளஸ் ஐகானிக் டெலிவிஷன் ரொம்ப சாதாரணமாக பழகக்கூடிய ஆள், ரொம்ப ஜோவியலான பர்சன். இப்போ நீங்க ஒரு ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கீங்க, ஒரு வீடியோ கேமரா, எது கஷ்டமான ப்ரொஃபஷன்? கஷ்டம்னு சொல்கிறது அது ஒரு பேஷன். அந்த பேஷனை நீங்கள் பர்சீவ் பண்ணும்போது தான் அதோட ஃபுல் இது உங்களுக்கு வரும். இப்போ வந்து ஆக்சிடென்டலாக ஃபோட்டோகிராஃபர் ஆனா வந்து நாளைக்கு வந்து ஒரு பின்காலத்தில் ஒரு ஃபோட்டோ ஜேர்னலிஸ்டாக மாறி அதுக்கப்புறம் ஒரு வீடியோகிராஃபராக மாறுறது வந்து எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் அ வெரி பிக் பேஷன் தான் சொல்லுவோம். அந்த பேஷன் நீங்கள் எவ்வளோ எடுத்து பண்ணுறீங்களோ அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் கொண்டு போய். ஏன்னா நான் என் லைஃப்பில் வந்து 2 வார் கவர் பண்ணியிருக்கேன். கல்ஃப் வாரோட எண்டு ப்ளஸ் லெபனான் வார் கவர் பண்ணியிருக்கேன். அந்த காலகட்டத்தில் 70 கேமராமேன் மேலே இருந்தாங்க என்டிடிவியில். யாருமே வந்து போக விருப்பம், ஆனால் நான் தைரியமாக போனேன். அதில் ஒரு சினிமாட்டுக்கிட்டே கூட இருக்கும். எங்கள் ஹெச்ஓடி கூப்பிட்டு சொல்லும்போது நான் சொன்னேன், சார் இங்கேருந்து உயிரோட போய் வரும்போது டப்பாவில் தான் வரணும்னா என் தள்ள அதே வச்சுருக்கேன். நான் போயிட்டு இந்த சினிமாட்டை எல்லாம் பேசாதியா, அங்கே சண்டை நடக்குதியா உண்மையிலேயே அப்படி. இல்லை சார் நான் போகிறேன் அப்படின்னு ரொம்ப தைரியமாக தான் கிளம்பி போனேன். ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த கல்ஃப் வார் எக்ஸ்பீரியன்ஸஸ் எப்படி இருந்துச்சு? இல்லை நாங்கள் ரொம்ப எண்டில் தான் போகிறோம். ஏன்னா குவைத்லேருந்து அப்போ வந்து ஒரு இன்சிடென்ட் நடக்குதுன்னா, ஒரு ட்ரக் டிரைவர் அவருக்கு வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுக்குறாங்க அந்த ஈராக் பார்டரை கிராஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் ஒரு பயங்கர வயலண்ட்டான சுச்சுவேஷனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாதி அமௌண்ட் போட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவர் கிராஸ் பண்ணால் மீதி அமௌண்ட்டை குடும்பத்துக்கு வந்துடும். அதையும் மீறி அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த லாரியில் அப்படியே குண்டுகளாக தொலைக்கப்பட்டிருக்கு, வந்து சேர்ந்துடுறாருங்க. ஸோ அதை கவர் பண்ணதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா தன் லைஃபே பணையம் வச்சு ஒருத்தன் வர்றான், ஒரு பார்டரை கிராஸ் பண்ணுறான். அவன் என்ன எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துருக்கேன்னா, சார் நான் செத்த கூட என் குடும்பத்துக்கு காசு போயிடுச்சு, என் குடும்பம் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லைஃப் டெல்லிங் ஸ்டோரிஸை ஒரு வீடியோகிராஃபராக அவனோட இமோஷன்ஸ் அவனோட இன்டர்வியூ கேப்சர் பண்ணுறது, ஃபேமிலியை பின்னாடி போய் அங்கே ஷூட் பண்ணுறதுன்றது ஒன்று. ப்ளஸ் வந்து அங்கேருந்து லைஃப் ஸ்டைல் ஆளுங்களை நீங்கள் பார்க்கும்போது, ஒரு கதவு திறந்து வர பையன் ஒருத்தர் தான் ஆந்திராவிலேருந்து, வெறும் சொற்பம் ஒரு 6000 ரூபா கடனுக்காக வந்து அவன் அங்கே உழைக்கிறான். கல்ஃபில் வந்து உழைக்கிறான். அவ்வளோ சூழ்நிலையும் கதவு திறந்தது வேலை. ஸோ இந்த மாதிரி ஆளுங்களை சந்திக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய வாய்ப்பு. ஒரு ஆஸ் அ வீடியோ ஜேர்னலிஸ்டாக நீங்கள் வந்து நிறைய ஆளுங்களை பார்க்குறீங்க, டாப் மோஸ்ட் ஆளுங்களையும் பார்க்குறீங்க, கீழ்த்தனத்துலேயும் ஆள் பார்க்குறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் கிடைச்ச ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி லெபனான் வார் போது அந்த ஹிஸ்புல்லா டெரிட்டரி உள்ள போகிறதே வந்து ஒரு பெரிய கொகைக்குள்ளே போகிற மாதிரி, அங்கெல்லாம் போய் அந்த மக்களை இன்டர்வியூ பண்ணது, அந்த இடங்களை பார்த்தது, அந்த வார் சமயத்தில் வந்து நீங்கள் அங்கேருந்து லைவ் ரிப்போர்ட்டிங் பண்ணுறதெல்லாம் வந்து லைஃப்பில் கிடைச்ச பெரிய போகும்போது அந்த ஜேர்னலிஸ்ட் செக்யூரிட்டி கொடுப்பாங்க இல்லையா? கொஞ்சம் செக்யூரிட்டி, யூஆர் இன்ஷோர்ட், ப்ளஸ் யூஆர் இன்ஷோர்ட், யூஆர் ஒர்க்கிங் ஃபார் ஆர்கனைசேஷன். எதாவது நடந்தால் இல்லை அங்கே மிலிட்ரி பாதுகாப்பு உங்களுக்கு இல்லை பாதுகாப்பு. நீங்கள் நிறைய விஷயங்களுக்கு வந்து நீங்கள் எல்லாத்தையும் பாதுகாப்போ இல்லை வந்து செக்யூரிட்டி நினச்சி போக முடியாது. ஏன்னா சிலது நீங்கள் ரிஸ்க் எடுத்து தான் போகணும். யூஆர் கோயிங் அட் யுவர் ஓன் ரிஸ்க். ஏன்னா நீங்கள் பல நாடு தாண்டி போகிறீங்க, பார்டரை கிராஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் இன்னொரு மொழி தெரியாத ஊருக்கு போகிறீங்க. உங்களை யாருங்க நீங்கள் ஒரு நீங்கள் நியூஸ் பர்சனாக உள்ளே போகிறீங்க. ஸோ யூஆர் ஹியர் டு கவர் நியூஸ். ஸோ ஆனால் அந்த நியூஸை கரெக்டாக காட்டணும். ஸோ அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் உள்ளே போகிறோம். ஸோ தைரியமாக சில விஷயங்கள் உள்ளே போய் பண்ணும்போது, கேப்சர் பண்ணும்போது தான் வந்து ஒரு ரிஸ்க் தெரியும் உங்களுக்கு. அவங்க சொல்லுவாங்களா, இப்போ ஃப்ளைட் வருது நீங்கள் உள்ளே போங்க? இல்லை அந்த மாதிரி இல்லை. இப்போது நான் லெபனான் வார் போகும்போது பார்த்தீங்கன்னா CNN, BBC பெரிய இன்டர்நேஷ்னல் ஃபேஸஸ்லாம் அங்கே பார்த்தேன், ரொம்ப நெருக்கத்தில் பார்த்தேன். ஸோ இதெல்லாம் வந்து லைஃப்பில் கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ப்ளஸ் அவங்க அந்த நேரத்தில் எப்படி இருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து டென்ஷனாக ஆகிறது கிடையாது. அங்கே பாம்பு வெடிக்குது அப்படின்னா அந்த பரபரப்பே இல்லை. அவங்க வந்து இட்ஸ் அ நியூஸ். ஸோ அதை எப்படி எடுத்துக்கணும், ஒரு பெரிய இன்சிடென்ட் கூட அதை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றலாம் வந்து இன்டர்நேஷ்னல் ஜேர்னலிஸ்டோட அது அவங்கள பார்க்கும்போது, அவங்களோட அப்ரோச்லாம் பார்க்கும்போது, நம்ம ஸ்டைல் வேறு, அவங்க ஸ்டைல் வேறு, அவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க, நம்ம ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறன்றதுலாம் ஒரு பெரிய அனுபவமாக இருந்தது. இவ்வளோ நேரம் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் சொன்னதுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.